ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சாப்டரில் EBIT EPS அனாலிசிஸ் ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2023 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு 10 மார்க் ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் எல்லா சாப்டர்லேயுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே போல் EBIT EPS அனாலிசிஸ் ரொம்பவே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட ஆல்ரெடி 4 ப்ராப்ளம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதனால் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த EBIT EPS அனாலிசிஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க கொஷின் பேப்பரில். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Siva Limited has all equity capital structure consisting of 20,000 equity shares of ₹100 each. Siva Limited அந்த கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏற்கனவே அவங்கக்கிட்ட 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. இது வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், ருப்பீஸ் அப்படின்னு கொடுக்கலன்னா அது நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The management plans to raise ₹30 lakhs to finance a program of expansion. ஸோ ஏற்கனவே பிஸ்னஸில் கேபிட்டல் இருக்குது. இன்னுமே அவங்க பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்காக 30 லட்சம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் அவங்க வந்து கேபிட்டல் மறுபடி ரைஸ் பண்ண போகிறாங்க. அந்த கேபிட்டலுக்கு அவங்கக்கிட்ட 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தடில் அந்த 30 lakhs rupees வந்து அவங்க ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஆஃப் 30,000 நியூ ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச். ஸோ 30,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க, ₹100. ஸோ ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் 30,000 8% டிபென்ச்சர்ஸ் ஆஃப் 100 ஈச். அவங்களுக்கு தேவைப்படுற அந்த 30 lakhs rupeesக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா 30,000 டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஓகே, அந்த டிபென்ச்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் உங்களுக்கு இங்கே பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே டிபென்ச்சர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி கொடுத்துருக்க அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அல்லது டிவிடெண்ட். இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்க இந்த 8% டிவிடெண்ட் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ அடுத்த ஆல்டர்னேட்டிவில் தான் அவங்க வந்து அந்த 30 lakhs வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக வந்து இஷ்யூ பண்ணலாம். ஸோ 30 lakhs தேவைப்படுது. அவங்கக்கிட்ட 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 3ல் எந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நமக்கு கொஷின். த கம்பெனிஸ் எக்ஸ்பெக்டட் இயர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ் இஸ் 10 lakhs. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டட் இயர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கம்பெனி எதிர்பார்க்குற ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி EBIT அப்படின்றது அதுதான். ஓகேவா? ஸோ 10 lakhs. Determine the earnings per share in each alternative assuming a corporate tax rate of 50%. So earnings per share கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கார்ப்பரேட் டேக்ஸ் ரேட் 50% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. which alternative is best and why? எந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ் அண்ட் எதனால அப்படின்றத அனாலிசிஸும் எழுத சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கொஷின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு போட தெரிஞ்சாலும் சரி, போட தெரியலனாலும் சரி, நீங்கள் வந்து அந்த கொஷினை அட்டன் பண்ணால் அதுக்குரிய அக்கௌண்ட் சப்ஜெக்டில் ஃபார்மேட் எழுதினாலே உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்கும். ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு இந்த EBIT EPS அனாலிசிஸோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ஃபார்மேட் எழுதினாலே உங்களுக்கு 10 மார்க் ப்ராப்ளம் அப்படின்னா மினிமம் ஒரு 3 மார்க்ஸ் அல்லது 4 மார்க்ஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எப்போவுமே EBIT EPS அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிடுங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் EBIT அண்டர்
different plans. Okay, so EPS under different plans. EBIT கிடையாது, நம்ம இங்கே EPS கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஹெட்டிங்கை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பர்டிகுலர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் போட்டுடுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் காலம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 அப்படின்னு நேம் கொடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ இந்த பிளான் 1 வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 30 lakhs. ஓகே, ஸோ சைடில் அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதே மாதிரி பிளான் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு தேவைப்படுறது டிபென்ச்சர்ஸாக இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. ஸோ செகண்ட் பிளான் வந்து ஃபுல்லாக டிபென்ச்சர்ஸ். அண்ட் அவங்களோட தேர்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பிளான் எல்லாம் எத்தனை பிளானோ அத்தனை காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா EBIT EPS அனாலிசிஸோட ஃபார்மேட் உங்களுக்கு தெரியணும். ப்ராப்ளம் போடும்போதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஆரம்பிக்கிற இன்ஃபர்மேஷன் EBIT. இந்த EBIT அப்படின்றது என்னென்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஓகே, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸில் ஆரம்பிக்கணும். அதாவது கம்பெனி வந்து இவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட், அதுதான் EBIT. ஓகே, எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ EBIT இன்ஃபர்மேஷனில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா பிஸ்னஸில் கிடைக்கிற ப்ராஃபிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸும் பே பண்ணுறதுக்கு முந்தி கிடைக்கிற ப்ராஃபிட். ஓகே, ஸோ அந்த ப்ராஃபிட்டில் இருந்து தான் ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுவாங்க, டேக்ஸ் பே பண்ணுவாங்க. கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுறது ரொம்பவே ஈஸி. இந்த EBIT அப்படின்றது ப்ராஃபிட். ஓகே, ஸோ ப்ராஃபிட் எழுதிடுறோம். ப்ராஃபிட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இல்லது கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ணிவிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிபென்ச்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தால் அந்த ப்ராஃபிட்டில் இருந்து மைனஸ் பண்ணிடணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா EBT. ஓகே, ஸோ EBT கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டில் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிடுவாங்க, அடுத்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டேக்ஸை மைனஸ் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. ப்ராஃபிட், அதில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, அடுத்து டேக்ஸ் பண்ணுவாங்க. இந்த டேக்ஸை பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது EAT. ஓகேவா, ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் கம்பெனி அவங்கக்கிட்ட இருக்கிற மீதி ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் யாராவது இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்குரிய டிவிடெண்டை பே பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணதுக்கப்புறமா அதை மைனஸ் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் கிடைக்கக்கூடிய என்னது ப்ராஃபிட். இப்போது அடுத்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ப்ராப்ளம்லன்னு பார்த்தா EPS கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. EPS அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னால் அதாவது இது எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். அதில் ஒரு ஷேருக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு ஷேர் ஹோல்டருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் EPS. ஒரு ஷேர்னு தான் சொல்லணும், ஷேர் ஹோல்டர் கிடையாது. ஏன்னா ஒரு ஷேர் ஹோல்டர் நிறைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கூட வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்றது ஒரு ஷேருக்கு எவ்வளோ கிடைக்கும். அப்போ ஒரு ஷேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதை நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன் EAES. அதாவது ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். மொத்த ப்ராஃபிட்டை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸால், ஏன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுக்கணும் இல்லையா, ஸோ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸால் டிவைட் பண்ணினா அதுதான் உங்களோட EPS. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நேம் எழுதுங்க, பர்டிகுலர்ஸ்னு போட்டுட்டு என்னென்ன பிளான் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிடுங்க. எழுதினதுக்கப்புறமா இங்கே நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்றத கான்செப்டாக ஞாபகம் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் மறக்காமல் எழுதலாம். அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் யாராக இருந்தாலும்
ப்ராஃபிட்டோ இன்கமோ கிடச்சா ஃபஸ்ட்டு வட்டியை கட்டிடுவாங்க இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டேக்ஸை மைனஸ் பண்ணணும். கம்பெனி அப்படின்னும் போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு டிவிடெண்டை பே பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராஃபிட் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளமில் என்ன இபிஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இபிஐடி எக்ஸ்பெக்டட் இபிஐடி அப்படின்றது பார்த்திங்கன்னா 10 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 பிளானுக்குமே அதே 10 lakhs தான். நான் இதில் 2 காலம் போட்டிருக்கேன். எதுக்காக 2 காலம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸ் போடுறதுக்காக ஒரு காலம் போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் ஒர்க்கிங் நோட்டில் கூட என்ன பண்ணலாம், எடுத்து எழுதலாம். ஸோ இபிஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 lakhs தான். ஓகேவா. ஸோ அந்த 10 lakhsல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 3 பிளானையுமே சைமல்டேனியஸ்லி நம்ம போட்டுடலாம். இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து நம்ம கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் கீழே கூட போடலாம் ஒர்க்கிங் நோட்ஸை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இபிஐடிக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு பிளானையும் என்ன இருக்குது அப்படின்றத கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 நியூ ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ பழைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லேயும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பழசுலேயும் ஈக்விட்டி ஷேர்ஸ், புதுசுலேயும் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். அப்போ கம்பெனி என்ன பே பண்ண தேவையில்லைன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்லை. ஸோ நான் டேஷ் போட்டுடுறேன். ஓகேவா. அடுத்து செகண்ட் பிளானில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 லட்சத்துக்கு அவங்க டிபென்ச்சர்ஸே இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை அவங்க டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணினாங்க அப்படின்னா அந்த டிபென்ச்சர்ஸுக்கு 8% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் செகண்ட் பிளானில் காட்டணும். ஸோ மொத்தம் அவங்களுக்கு தேவை 30 lakhs. இந்த 30 lakhsக்கு டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 8% இல்லையா. ஸோ நீங்கள் 8% கேல்குலேட் பண்ணினா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், 2,40,000. ஓகேவா. அதை நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து பிளான் 3ல பார்த்தீங்கன்னா அதுவும் 30 lakhs தான். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான். ஸோ ஒன்லி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னும் போது அங்கே இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ பிளான் 1 கிடையாது, பிளான் 3லேயும் கிடையாது, பிளான் 2ல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் இந்த எல்லா பிளான்லேயுமே எதை மைனஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான் இல்லையா, இபிஐடியிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பிளானில் இபிஐடி இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால் அதே அமௌண்ட்டு தான் வருது. இதுக்கு பேர் என்ன, இபிடி. ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 10 lakhs இபிடி. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காலம் கேல்குலேஷன் இல்லையா. ஸோ இங்கே தான் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 10 lakhsல இருந்து 2,40,000 மைனஸ் பண்ணால் 7,60,000. ஓகே. இதுதான் வந்து இபிடி ஃபார் செகண்ட் பிளான். அடுத்து தேர்ட் பிளான்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதே 10 lakhs தான் இல்லையா. நம்ம அதை எடுத்து எழுதிடலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா டேக்ஸ் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். டேக்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்லன்னு பார்த்தீங்கன்னா 50% டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேக்ஸ் வந்து எதுக்கு பே பண்ணுவோம், இன்கம்க்கு தான் பே பண்ணுவோம் இல்லையா. ஏர்னிங்ஸ் இன்கம் எல்லாமே ஒன்று தான். அப்போ இந்த ஏர்னிங்ஸில் இருந்து தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்குது இல்லையா, இந்த ஏர்னிங்ஸில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ டேக்ஸ்னால் பாதி 50% இல்லையா. ஸோ 10 lakhsல பாதி எவ்வளோ, 5 lakhs. அடுத்து பிளான் 2ல 7,60,000 அதில் பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,80,000. அடுத்து கடைசி பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ, 5 lakhs. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் மைனஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இஏடி. ஓகேவா. ஸோ இஏடி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணால் 3,80,000, இங்கே 5 lakhs இல்லையா. ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து எந்தெந்த பிளானில் என்ன இருக்குது அப்படின்றத கொஷினில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளானில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கா, இல்லை. அப்போ டிவிடெண்ட் நீங்கள் மைனஸ் பண்ண தேவையில்லை. செகண்ட் பிளானில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளானில் டிபென்ச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மைனஸ் பண்ண தேவையில்லை. எல்லாமே அந்தந்த பிளானில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். தேர்ட் பிளானில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கொஷினில் பாருங்கள் 30,000 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ 30 lakhsல 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. நான் அதை கேல்குலேட் பண்ணுறேன் 8%. ஸோ 2,40,000. ஓகே.
ஸோ கேல்குலேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை மைனஸ் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா earnings available to equity shareholders. ஸோ 10 லேக்கில் 5 லேக்கை மைனஸ் பண்ணுறேன், 5 லேக்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எதுவுமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லை, சாரி 5 லேக்ஸ் இங்கே மைனஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதே அமௌண்ட் எழுதியிருக்கேன். இங்கே 3,80,000 மைனஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதையே எடுத்து எழுதணும். 5 லேக்ஸில் 2,40,000 நீங்கள் மைனஸ் பண்ணினா உங்களுக்கு 2,60,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ புரியுதா உங்களுக்கு? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் earnings available to equity shareholders இல்லையா? இதில் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை டிவைட் பண்ணணும். இப்போ இந்த ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியில் ஏற்கனவே என்ன இருக்குது, ஈக்விட்டி ஷேர்ஸ் 20,000 நம்பர் இருக்குது. இப்போ புது பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க, 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிளானில் இது கேல்குலேஷனுக்கான காலம் இல்லையா, அதில் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எழுதிடுறேன் நான். 20,000 + 30,000 மொத்தம் எவ்வளோ? 50,000. அப்போ earnings available to equity shareholders 5 lakhs இல்லையா? 5 lakhs டிவைடட் பை 50,000. இது ஃபஸ்ட்டு பிளானுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா பழைய ஈக்விட்டி ஷேர்ஸ் 20,000, புது பிளானுக்கு வந்து உங்களுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் எதால் டிவைட் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய ஈக்விட்டி ஷேர்ஸால் டிவைட் பண்ணணும். ரெண்டுத்துலேயும் இருந்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் பண்ணணும். இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லை அப்படின்னா பழசை மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணால் போதும். ஸோ இங்கே earnings available to equity shareholders எவ்வளோ? 3,80,000 இல்லையா? டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ பார்த்தோம்? 20,000. ஸோ அதால் டிவைட் பண்ணுறேன். செகண்ட் பிளான். தேர்ட் பிளானில் ஈக்விட்டி ஷேர்ஸ், புது பிளானில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் இருக்குது. ஸோ பழைய பிளானில் இருக்கிற அந்த 20,000 தான் என்னது? ஈக்விட்டி ஷேர்ஸ் இந்த பிளானுக்கும். ஸோ earnings available 2,60,000 டிவைடட் பை 20,000. ஓகே, ஸோ இப்போ டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா EPS இல்லையா? ஸோ 5 lakh டிவைடட் பை 50,000 உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 10 rupees. அடுத்து 3,80,000 டிவைடட் பை 20,000னா ₹19. அடுத்து 2,60,000 டிவைடட் பை 20,000 ₹13 கிடைக்கும். இதுதான் earning per share. ஸோ earning per share எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சோமே, ப்ராப்ளம் கம்ப்ளீட்டட்னா கிடையாது. உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் எழுதணும். அவங்க கேட்டாலும் கேட்கல அப்படின்னாலும் இந்த 3 பிளானில் எது பெஸ்ட்டு பிளான் அப்படின்றத நீங்கள் எழுதணும். இந்த சம்மில் கேட்டிருக்காங்க which alternative is best and why அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கலன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக 3 ஆப்ஷன் இருக்கும்போது 2 ஆப்ஷன் இருக்கும்போது அனாலிசிஸ் எழுதணும். ஸோ கடைசியாக ப்ராப்ளம் எழுதி முடிச்சு இந்த மாதிரி அனாலிசிஸ் அப்படின்னு போட்டு எந்த பிளானில் EPS is higher அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. since EPS is higher இந்த எந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர், எது வந்து ஹையர்? 10, 19, 13 இல்லையா? ஸோ 19 தான் அதிகம். இஸ் ஹையர் ருபீஸ், தட் இஸ் எந்த அமௌண்ட்டுன்றதை எழுதிடுவேன். அண்டர் பிளான் 2 நம்மளோட இது வந்து எந்த பிளானில் அதிகமாக இருக்குது? பிளான் 2ல். ஓகேவா? த கம்பெனி கேன் சூஸ் த பிளான் அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதணும். கம்பெனி கேன் சூஸ் த பிளான் ப்ராஜெக்ட் 2. ஓகேவா? அப்படின்னு எழுதிட்டா ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.